ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஒரு சிங் மாஸ்டர் 591S. இது பழைய ஓல்டு சிஆர்டி மானிட்டர். சிஆர்டி மானிட்டரில் என்ன ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத இதில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி அந்த கிரெயின்ஸோட இப்போ சிக்னல் கொடுத்தாச்சு. சிக்னல் கொடுத்த பின்னாடி உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பயங்கர ஒரு ராஸ்டரோட ரொம்ப டிஸ்டர்பன்ஸோட ஒரு டிஸ்பிளே வருது. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்றதான் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு ப்ளேஸ் காமிக்கிறோம். இந்த நெக் போர்டு தான் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக நெக் போர்டில் தான். நெக் போர்டுலனா ஃபஸ்ட்டு இங்கேருந்து வர விஜே கேபிள் வந்து சிக்னல் டேரெக்டாக வந்து இங்கே நம்மளோட டேரக்ட் நெக் போர்டு தான் போகும். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு நெக் போர்டோட ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்துக்குவோம். நெக் போர்டே கலட்டுறேன். கழட்டும் போது கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக கழட்டணும். ஏன்னா லேயர்ஸாக கொஞ்சம் சேக் பண்ணிங்கனாலும் டப்புன்னு ஸ்க்ரீனோட நெக்கு உடஞ்சிரும். அது மேலே பண்ணால் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, சொல்லிடும். ஸ்க்ரூவை கழட்டி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இதுதான் விஜிஏ கண்ட்ரோலர் ஐசி. அந்த ஐசி ஃபுல்லாக ரீசால்வ் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாண்டெலாம் கிட்டத்தட்ட வந்து மினிமம் ஒரு 10 to 15 years ஆகிருக்கும். மேலே 2 டாட்டு, சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு டாட் இருக்கும். மேலே அந்த ஹீட்ஸ் இங்கே கலட்டினோன்னா தான் உள்ள அந்த பிசிபியே தெரியும். பிசிபியில் தான் நம்ம சால்டே பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ கழட்டிக்கிட்டு இருக்கோம். மேலே இப்போ பிசி ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கவனிச்சு காமிக்கிறேன். க்ளோஸ்அப்பில் விட்டுருங்க. இதுதான் ஆக்சுவலாக போகணும். லைட்டிங் அடிக்க முடியுமா பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் ஃபுல்லாக ட்ரை சால்ட் இருக்கும். இப்போ இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதான் ஆக்சுவலாக விஜே கண்ட்ரோலர் ஐசி. அந்த கண்ட்ரோலர் ஐசியை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ட்ரை சால்ட்டாக இருக்கும். விட்டு கான்டாக்ட் இருக்கும். அதுக்கடுத்து நெக் போர்டில் RGB இருக்குல்ல, இந்த இதுலேயே சின்ன ட்ரை இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா, நான் எப்படி சரி பண்ணுறேன்னு பாருங்கள். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பார்த்த அந்த விஷுவல் கண்டிப்பாக இருக்காது. இப்படி போதும். அதுக்கடுத்து இதான் விஜி ஆம்பிளிஃபையர் ஐசி. இப்போ இதையும் லைட்டாக ஒரு ட்ரை பண்ணுறோன்னா
கண்டிப்பாக ஃபியூச்சரில் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுக்காக வருதுன்னா, இது வந்து ரன்னிங்கில் ஹீட் ஏறும். அந்த ஹீட்டு கண்டினியூஸாக ஓடுறப்ப அந்த ஹீட் ஏறி தான் இந்த மாதிரி ரைசால்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம இந்த மாதிரி ரைசால்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக முடிச்சுட்டு ஒரு நல்ல க்ளோஸில் லென்ஸில் வச்சுட்டு பார்த்துக்கணும். வேறு எதுவும் வந்து இந்த சால்ட் நம்ம சால்ட் பண்ணதில் சால்ட் இருக்கா என்னன்றது. ஏன்னா சின்னதாக சால்ட் இருந்தாலுமே ஒர்க் பண்ணாது. அந்த தின்னற ப்ரஷ் எடுப்பா. லைட்டாக நீ தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் ஏன் ஷார்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விசுவல் தெரியும். ஏன்னா இப்போ இந்த பேஸ்ட்டும் லெட்டு இருக்கனால அவ்வளோ தெரியாது. சும்மா பெருசாக கொடுக்கணுமா? கொண்டா. ஜஸ்ட் ஐசோ ப்ரொஃபைல் அல்லது நம்ம ஐசோ ப்ரொஃபைல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தின்னர் ஐசோ ப்ரொஃபைல் இதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு க்ளீன் பண்ண பின்னாடி என்ன தெரியுதுன்னா, ஜஸ்ட் இந்த லாஸ்ட் 2 பில்லை மட்டும் சரியாக கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ அதையும் நான் திருப்பி ரீட்ரை பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ திருப்பி இந்த அந்த சீலில் ஃபஸ்ட்டு மாட்டிட்டு இதை மாட்டிட்டு கூட ஆக்சுவலாக ரொம்ப நாளானால இந்த ஹீட்ஸிங் இது வரமாட்டேங்குது. சைடில் இருக்க கிளிப் பண்ணால் இல்லைன்னா ஈஸியாக வந்துடும். இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து ஓடாமே இருக்கனால, இந்த ரஸ்ட்டாக இருக்கனால அந்த இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. திரும்ப அந்த 2 ஸ்க்ரூவும் போட்டுருவோம். சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்இடி சிஆர்டி டிவியும் இருக்கும். சிஆர்டி டிவிக்கும் இந்த மானிட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்னால், சிஆர்டி மானிட்டரில் வந்து டியூனிங் செக்ஷன் இருக்காது. சிஆர்டி டிவியில் வந்து டியூனிங் செக்ஷன் இருக்கும். மற்றபடி இதில் இருக்க எல்ஓடி மற்ற யோகாயில் மற்றபடி என்டையர்ஸ் சேம் இதே கான்செப்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரி இப்போ முடிச்சிட்டோம், அப்படியே லைவ் ஆன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சிஆர்டியில் வேலை பார்க்கும்போது சேஃப்டியாக கொஞ்சம் வேலை பார்க்கணும். ஆனால் இதில் எல்லாமே ஹை வோல்டேஜ் கரண்ட் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
சால்ட் முன்னாடி ஷார்ட் இருக்குது, அதனால சுத்தமாக டிஸ்பிளே வரல. இப்போ நான் திருப்பி அந்த ஷார்ட் என்னன்னு பார்ப்போம். லென்ஸ் மட்டும் எடுக்க சொல்லுங்கள். சின்ன லென்ஸை காணும், பெருசு அங்கே இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நம்ம ஐசி இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஐசி. அந்த ஐசியில் சின்ன ஷார்ட் இருந்துச்சுனாலுமே இந்த வீடியோ எதுவுமே வராது. இப்போ அந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்ம இப்போ பண்ணதில் ஏதோ சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்ற பெருசு இருக்குல்ல, அதை எடுங்க. சின்னதை காணும், அது கீழே இருக்குல்ல. அந்த தின்னர் எடுமா, அந்த தின்னர் கிளியரா பிபி தானே இருக்கு, பிபி தான் இருக்கு. ஒயிட் இருக்குதா அந்த இது நம்ம வந்து இதுக்கு பெயிண்ட் தின்னர் இருக்குல்ல. லென்ஸ் ஆகாது. ரெண்டு பின் ஷார்ட் இருக்கு. நார்மலாக பார்க்குறப்ப தெரியல, இப்போ லென்ஸ் வச்சு பார்க்குறப்ப அந்த ஷார்ட்டே தெரியுது. அப்படி வச்சு பண்ணி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்கீங்க. அப்படியே கீழே ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த கீழே இருக்குல்ல அது பிரச்சனை. அந்த இருக்குல்ல ஒயிட்டு, அந்த இருக்கு மேலே. வருதா? அப்படியே சாலை போட்டு பிடிக்கிறேன், சாலை பிடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. அந்த டீஷர்ட் டவுட் இருந்துச்சுன்னா லேசாக மட்டும் லைட்டாக சுரண்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் கடைசியாக இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு பின்னு ஷார்ட் ஆச்சுனாலும் டிஸ்பிளே வராது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிஸ்பிளே வந்துச்சு, இப்போ டிஸ்பிளே வரல. என்ன
இப்போ 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்து 100% கரெக்டாக இருக்கும், இந்த விஷயம் இருக்கா நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு சிக்னல் இது வந்துடும், நோ சிக்னல் வரணும், வந்துச்சுன்னா தான். ஓகே. கட்டெடு, நான் கட்டு நோட்டு சைடு சார். Kain. ஆக்சுவலாக அந்த ரோடு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதான் பாலம் இருக்குது. இதுக்காக பார்க்குறேன், இந்த டிஸ்டன்ஸு இந்த இதுக்கு தான் போகுது. இப்போ இது இன்னும் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டு மட்டும்
துணியாச்சுங்க. சும்மா சென்டர் மட்டும் பற்ற வச்சுருக்கேன். பற்ற வச்சுட்டு அதை மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணுங்க என்ன ப்ராப்ளம். பவர் மட்டும் கொடுத்துருங்க சார். ஆஃப் பண்ணு. Ready? போர்டு தான் மாற்றணும். சரி கட் பண்ணிடுறேன் சார். போர்டை மாற்றிடுங்க.